ஓம் சாந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னங்கிறதுனா, ஆல்ரெடி உலகம் அழிவு நோக்கி தான் போயிட்டுருக்கு. இப்போவுமே ஆல்ரெடி தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இயற்கை சீற்றங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் சுனாமி, வெள்ளம், நிலநடுக்கம் அந்த மாதிரி இருக்குது. இது போக வைரஸ்ஸு, கொரோனா வைரஸ், இதுமாரி ஒவ்வொன்றும் உலக அழிவு நோக்கி காலம் நகர்ந்துட்டுருக்கு கொஞ்சம் 4-5 வருஷமாகவே. இது எதனால் நடக்குது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் இந்த உலகம் மொத்தமாக அழிஞ்சு புதுசாக உலகம் ஸ்தாபனையாக போகுது. அதாவது கலியுகம் முடிஞ்சு சத்தியுகம் வரப்போகுது. நரகம் அழிஞ்சு சொர்க்கம் வரப்போகுது. எங்கன்னா இதே பூமியில் தான். அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறதுங்கிறதுக்கான ஒரு தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இது என்னங்கிறது அப்படின்னா, முதல்ல நீங்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் யார் அப்படின்னா, நீங்கள் எந்த அழியக்கூடிய உடல் கிடையாது. கண்ணாடியில் பார்க்குறீங்க தெரியுமா ஒரு உருவம், அது நீங்கள் கிடையாது. அதை ஈக்கிற ஆத்மா தான் நீங்கங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். அதோட நினைவாகத்தான் இந்துக்கள் நெத்தியில் பொட்டு வைக்கிறது. ஏன் நெத்தியில் பொட்டு வைக்கிறாங்கன்னா, நெத்தியில தான் அந்த ஆத்மாங்கிறது இருக்குது. 2 புறங்களுக்கு மத்தியில் 2 இன்ச்சு உள்ள தள்ளி ஒரு ஒளி மாரி பிரகாசமாக ஜொலிச்சிட்டு இருக்கிறது தான் ஆத்மாங்கிறது. வானத்தில் நட்சத்திரம் பார்க்குறீங்கல்ல, அதே மாதிரி கண்ணுக்கே தெரியாத நுட்பமான ஒரு ஒளி புள்ளியாக இருபுறங்களுக்கு மத்தியில் ஆத்மா மின்னிட்டு இருக்கு. அதுதான் நீங்கிறத புரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன உதாரணம், சான்று அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவர் போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறோம். ஆனால் பார்த்தா அந்த உடம்பு அங்கேயே தான் கிடக்கு. அப்போ அந்த உடம்பு அங்கே தான் கிடக்குங்கிறது கண்ணுக்கு தெரியுது. உயிரோடு இருக்கும்போது அவங்க அந்த உடம்பு தான் பார்த்து போங்க வாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. இறந்ததுக்கப்புறமும் அதே உடம்பு தான் பார்க்குறாங்க. ஆனால் அவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஏதோ ஒன்று போயிருக்கு, அதைத்தான் போயிடுச்சுன்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது. மரியாதைங்கிறதுனா அது ஒரு ஜட பொருள் தான். அது எதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் இறந்ததுக்கப்புறம் டெட் பாடியை பற்றி. ஆனால் வெளியில் ஏதோ அவர் போயிட்டாருன்னு சொல்கிறோம். அப்போ வெளியில் ஏதோ போயிருக்கு, அதுக்கு தான் மரியாதை. அவர் போயிட்டாரு அவர் அப்படிங்கிறத உயிர்தினை அந்த ஆத்மாவுக்கு தான் கொடுக்குறோமே தவிர உடம்பு கொடுக்கறது இல்லை. அப்போ உங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களை பார்த்து யாராச்சும் மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆத்மாவுக்கு தான் மரியாதை தவிர உங்களுக்கு உடலுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் அந்த புரிதல் நம்ம வாழ்கிறோமான்னு கேட்டால் நம்ம வாழலை. அந்த புரிதலுக்கு வர்றதுக்கான பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஆத்ம ஞானம், ஆத்மாவை பற்றிய பாடம். இது சிவம் பகவான், அல்லாஹ், சிவன், பரமபிதான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே கடவுளே நேரடியாக கொடுக்கக்கூடிய ஞானம். கலியுகத்தோட இறுதியில் கடவுள் வராருங்கிறது எல்லா மதத்துலேயும் பேச்சு இருக்குது. கடவுள் ஆல்ரெடி வந்துட்டாரு. கிட்டத்தட்ட 88 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. இன்னும் 100 வருஷத்துல உலகம், அவர் 100 வருஷத்துல உலகம் அழிஞ்சிரும். இன்னும் 88 வருஷம் தான் ஆயிடுச்சு. இப்போ இன்னும் ரொம்ப கம்மியான வருஷங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள தன்னிலை உணர்ந்து யார் ஆத்ம உணர்வுக்கு வராங்களோ அவங்களும் சேஃபா இருப்பாங்க. மற்றவங்க என்ன நடக்குங்கிறத நம்ம பார்க்கலாம், ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.